ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நான் கும்பகோணத்துலேருந்து தமிழ்ச்செல்வி கிச்சன்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன டிஃபன் உங்கள் வீட்டில்? என்ன சட்னி? இன்றைக்கி ஒரு டிப்ஸுக்கு தான் சொல்கிறதுக்காக போட்டிருக்கோம் வீடியோ. பாருங்க, பூண்டு சட்னி செய்வது எப்படி? பாருங்க, நல்லா வதக்கணும். மிளகாயை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு பூண்டை போட்டு நல்லா வறுத்து வறுக்கணும். வறுத்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா சுருள வறுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வதவும் சீக்கிரமாக. நல்லா வதக்கணும், ஆனால் தீய விடக்கூடாது. கொஞ்சம் வதங்கினது சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கத்தில் தான் இருக்குது. இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஒரு 3 இட்லி சாப்பிட்றவங்க ஒரு 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. பூண்டு சட்னி வாரத்தில் ஒரு நாள் நீ சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சளிக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டால் ஹார்ட் அட்டாக்லாம் வராது. நல்லா ஹெல்த்துக்கு நல்லது. காரம் மட்டும் கம்மியாக வச்சுக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது காரம். அது மாதிரி பார்த்துக்குங்க, அருமையாக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதை பாருங்கள், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, அதை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கும் நல்லது, பிடிக்கும். அடிக்கடி ஒரே சட்னியாக வைக்கிறத இதை வாரத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஒன்று மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா மேலுக்கு நல்லது. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் அட்டாக் வராது. அடிக்கடி இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா ஆஸ்பத்திரி செலவு இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துதுன்ட்டு. இப்போ வாங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம். என்ன டிஃபன்? இட்லி பாருங்க, இட்லி, கார சட்னி, அந்த பூண்டு சட்னி, கார சட்னி, பொடி, இப்படி ஒரு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பூண்டு சட்னியும் பொடியும் தான். வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு அனைத்து பேருக்கும் நன்றி. கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள். வணக்கம், பாய். நான் கும்பகோணத்துலேருந்து தமிழ்ச்செல்வி கிச்சன்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசுனேன். வணக்கம், பாய். எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க.
நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு மெசேஜோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். வணக்கம், பாய்.